மக்களே இன்னைக்கு நம்ம பண்ண போற சேலஞ்ச் பாத்தீங்கன்னா 2 பிரியாணி. ஒன்னு பாத்தீங்கன்னா யாமொய்தீன் அண்ட் ஆஜியார். ஸோ யாமொய்தீன்லயே பாத்தீங்கன்னா மட்டன் அண்ட் சிக்கன் பிரியாணி இருக்கும், ஆஜியார் பிரியாணியும் மட்டன் அண்ட் சிக்கன் பிரியாணி இருக்கும். அதுல எவ்வளவு பீசஸ் இருக்கு, என்ன டேஸ்ட் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் யாமொய்தீன் பிரியாணியோட பேக்கிங் பார்த்துக்கலாம். அவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மட்டன் பிரியாணிக்கு ஒரு ரைத்தா அண்ட் ஒரு கத்திரிக்காய் அண்ட் ஒரு பிரெட் அல்வா, ஸோ மூணுமே நீட்டா பேக் பண்ணி பர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க. யாமொய்தீன் மட்டன் பிரியாணி பிரைஸ் பாத்தீங்கன்னா 320 ரூபா, ஆஃப் பிளேட் வந்து 320 ரூபா பிரைஸ். ஸோ நான் வந்து டேரக்டா போய் தான் வாங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணல. எதுக்காகனா நீங்க டேரக்டா சப்போஸ் நீங்க ஸ்விக்கில ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் பிரைஸ் என்ன, ஒரு கரெக்ட் பிரைஸ் என்ன அப்படின்றது தெரியுதுக்காக நான் டேரக்டா போய் வாங்கிங்க. ஒரு மட்டன் பிரியாணி ஆஃப் பிளேட் பாத்தீங்கன்னா 320 ரூபா, 320 ருபீஸ். சரிங்களா? ஸோ பிரெட் அல்வா, கத்திரிக்காய், ரைத்தா மூணுமே கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ மட்டன் பிரியாணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு பேரும் கேக் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் யாமொய்தீனோட எத்தனை பீசஸ் இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ யாமொய்தீன் மட்டன் பிரியாணில பாத்தீங்கன்னா 8 பீசஸ் இருக்கு. இப்போ வந்து ஆஜியார் மட்டன் பிரியாணி எத்தனை பீசஸ் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆஜியார் மட்டன் பிரியாணி பாத்தீங்கன்னா 5 பீசஸ் இருக்கு, பட் எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா இருக்கு. ஸோ இப்போ ரெண்டுமே டேஸ்ட் பண்ணலாம், இது பெட்டரா இருக்கு. ஃபர்ஸ்ட் யாமொய்தீன் பிரியாணி. பர்ஃபெக்டா டேஸ்ட், நல்ல டேஸ்ட். அரோமா மட்டன் அரோமா எல்லாமே நல்லா இருக்கு. பட் என்ன ரைஸ் தான் கொஞ்சம் வரவையா இருக்கு. பட் அதர்வைஸ் நல்ல சூப்பர் டேஸ்ட் பிரியாணி. இன்னும் கொஞ்சம் பாயிலா இருக்கலாம், மேபி இன்னைக்கு அது பாயில் இல்லாம இருக்கலாம். பட் நல்ல டேஸ்டா இருக்கு மட்டன் பிரியாணி. அடுத்து ஒரு பீஸை செக் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு குக் ஆயிருக்குன்னு. கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கு மட்டன், அந்த அளவுக்கு சாஃப்டா இல்ல. நம்ம பிரஸ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும், பாருங்க ரொம்ப ஹார்டா தான் இருக்கு. கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கு பீஸை பொறுத்த வரைக்கும். பட் பிரியாணியோட டேஸ்ட் பர்ஃபெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் ஆஜியார் பிரியாணியோட டேஸ்ட் பார்க்கலாம். ரொம்ப பிளைனா, ரொம்ப செட்டலா இருக்கு. மட்டனோட ஃபிளேவர் கூட அளவுக்கு தெரியல. காரம் கம்மியா சாப்பிட்றவங்களுக்கு இது பிடிக்கும், பட் மட்டனோட ஃபிளேவர் கூட அளவுக்கு வரல. ஸோ பீசஸ்